ஹே காய்ஸ், நீங்க அளவுக்கு அதிகமா யோசிக்கிறவங்களா, தேவையில்லாம கவலைப்படுறவங்களா? அப்படின்னா இந்த புக் உங்களுக்காக தான். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஆத்தர் நிக் ட்ரென்டன். இந்த புக் அளவுக்கு அதிகமா யோசிப்பதை நிறுத்தி, தேவையில்லாத கவலை மற்றும் பதட்டத்தை குறைத்து, மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள உதவும் ஒரு பயிற்சி வழிகாட்டி. நிக் ட்ரென்டன் ஒரு செல்ஃப் ஹெல்ப் ரைட்டர். அளவுக்கு அதிகமா யோசிப்பது, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றவர். அவர் எப்பவுமே அதிகமா யோசிக்காத, சிம்பிளா திங்க் பண்ணி ஆக்ஷன் எடுன்னு சொல்லுவார். ஓவர் திங்கிங்கை எப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு ஆத்தர் நிக் ட்ரென்டன் 7 பார்ட்ஸா பிரிச்சு சொல்லியிருக்கார். என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஓவர் திங்கிங், அதாவது அதிகமாக யோசித்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தீர்வே இல்லாமல் ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிப்பது. கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படுவது. மன அழுத்தம், பயம் மற்றும் குழப்பம் போன்ற உணர்வுகளோடு இருப்பது. இதெல்லாம் தான் ஓவர் திங்கிங். நிக் ட்ரென்டன் ஓவர் திங்கிங்க 3 வகைகளாக பிரிக்கிறார். நம்பர் 1, ரூமினேஷன், அதாவது வாழ்க்கையில நடந்த தவறுகள், தோல்விகள், பழைய சம்பவங்கள் இவற்றை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதை வருத்திக் கொண்டே இருப்பதுதான் ரூமினேஷன். நம்பர் 2, வரி, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது, பயப்படுவது. நம்பர் 3, அனாலிசிஸ் பராலிசிஸ், ஒரு விஷயத்தை பற்றி அளவுக்கு அதிகமா யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நின்று போவதுதான் அனாலிசிஸ் பராலிசிஸ். உதாரணமாக, ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ் நல்லதா, அந்த கோர்ஸ் நல்லதா, ஜாப் கிடைக்குமா, சேலரி எப்படி இருக்கும், இப்படி அதிகமாக யோசிச்சு எதையும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பது அனாலிசிஸ் பராலிசிஸ். மூன்றாவதா நாம பார்க்க போறது அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்கள் மனம் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கும்போது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஓவர் திங்கிங் பண்ணும்போது பல நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனம் லூப்ல போய்கொண்டே இருக்கும். உதாரணமாக, நான் ஏன் அப்படி சொன்னேன், நாளை என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரே கேள்வியே மீண்டும் மீண்டும் யோசிப்பதுதான் தாட் லூப். நான் இப்போ ஓவர் திங்கிங் பண்றேனா என்று நீங்களே உங்களை கேளுங்கள். ஏன்னா இத கவனிச்சா மட்டும்தான் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். 4வது, பிரேக் த தாட் லூப். மனசு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த லூப்பை எப்படி பிரேக் பண்றது, ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு ஆத்தர் 3 வழிகளை சொல்றார். 1, ரைட் யோர் தாட்ஸ். என்ன யோசிக்கிறீங்கன்னு பேப்பர்ல எழுதுங்க. இதனால மனசுல இருக்கிற குழப்பம் கிளியர் ஆகும். 2, டீப் பிரீதிங். மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க. இதனால பாடி காமாகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். 3, ஷிஃப்ட் அட்டென்ஷன். உடனே ஃபோக்கஸை மாத்துங்க. கொஞ்ச நேரம் நடங்க, ஏதாவது வேலை பாருங்க, புடிச்சவங்க கூட பேசுங்க. 5வது, ஃபோக்கஸ் ஆன் பிரசன்ட். இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத மட்டும் கவனிங்க. இப்ப என்ன செய்றீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 6வது, டேக் ஆக்ஷன். அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தா எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. சிம்பிள் ஆக்ஷனா இருந்தா கூட போதும். இதனால என்ன ஆகும்னா, நீங்க ஆக்ஷன் எடுத்த உடனே கன்ஃபியூஷன் குறையும், கிளாரிட்டி வரும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். 7வது, டீக்ளட்டர் யோர் மைண்ட். தேவையில்லாதவற்றை அகற்றுவது. உங்க பிரெயினை ஒரு ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரூம் மெஸ்ஸியா இருந்தா எப்படி இருக்கும், எதையும் கண்டுபிடிக்க முடியாது, டென்ஷன் ஆகும். அதே மாதிரிதான் மைண்டும். நம்ம மைண்ட்ல நிறைய தேவையில்லாத கவலை, நெகட்டிவ் தாட்ஸ், இப்படி அன்னெசரி விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து மைண்ட ஹெவி ஆக்கிடும். சோ எல்லாத்தையும் முதல்ல டீக்ளட்டர் பண்ணுங்க. மைண்ட சுத்தப்படுத்துங்க. மைண்ட கிளீன் பண்றதுக்கு ஆத்தர் சொல்ற வழிகள் என்னன்னா, தாட்ஸை எழுதுங்க, தேவையில்லாததை இக்னோர் பண்ணுங்க, பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆத்தர் நிக் ட்ரென்டன் சொல்லியிருக்க 3 பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டெக்னிக் 1, வரி டைம். நாள் முழுக்க கவலைப்படுறதுக்கு பதிலா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் 10 நிமிஷம் மட்டும் உங்க எல்லா வரிஸையும் நினைச்சுக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சதும் மீதமுள்ள நாள் முழுக்க வரி பண்ணவே கூடாது. இதனால என்ன ஆகும்னா, மைண்டுக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். அன்னெசரியா திங்க் பண்றது குறையும். வரிஸ்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கும். டெக்னிக் 2, 5, 4, 3, 2, 1 மெத்தட். இது ஒரு கிரவுண்டிங் டெக்னிக். அதாவது உங்க மைண்ட ஓவர் திங்கிங்ல இருந்து பிரசன்ட்க்கு திரும்ப கொண்டு வந்து அமைதியாக்கும் ஒரு முறை. இதை எப்படி செய்யணும்? 5 things you see. 5 விஷயங்களை பாருங்க. 4 things you touch. 4 விஷயங்களை தொட்டு ஃபீல் பண்ணுங்க. 3 things you hear. 3 விதமான சத்தங்களை கேளுங்க. 2 things you smell. 2 விதமான வாசனைகளை ஃபீல் பண்ணுங்க. 1 thing you taste. ஒரு சுவைய சுவைச்சு பாருங்க. இப்படி செய்யறதால உங்க மைண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல இருந்து வெளியே வரும். இப்போ என்ன நடக்குதுன்னு ஃபோக்கஸ் ஆகும். உடனே காம் ஆயிடுவீங்க. டெக்னிக் 3, question your thoughts. உங்க மைண்ட் சொல்ற எல்லா தாட்ஸையும் நம்பணும்னு அவசியம் இல்ல. உங்களோட தாட்ஸ் கிட்ட நீங்களே கேளுங்க, இது உண்மையா, இது எனக்கு பயனுள்ளதா என்று. இப்படி பண்றதால நீங்க உங்க தாட்ஸ பிளைண்டா நம்ப மாட்டீங்க. தேவையில்லாத பயம், பதட்டம் குறையும். அவ்ளோதாங்க. லைஃப் இஸ் ஈஸி. ஆத்தர் நிக் ட்ரென்டன் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓவர் திங்கிங் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க.